சீரியல் நடிகர் வெங்கட் ரங்கநாதன் அவங்க வீட்டுல இப்ப குட்டி குழந்தை வந்தாச்சுங்க. சூர்யா அவருக்கு அடுத்தடுத்து நிறைய தோல்விகள் வந்துகிட்டு இருக்கு. கஸ்தூரி அவங்க திடீர்னு சூர்யா அவரை தாக்கி ஒரு பதிவை பதிவிச்சிருக்காங்க. வெளியே வந்த எல்லாருமே டிக்கெட்டை கிழிச்செறிஞ்சிட்டு எதுக்கு இதெல்லாம் நடத்துறீங்க, இனி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க. காரணம் என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சீரியல் நடிகர் வெங்கட் ரங்கநாதன் அவருக்கு குழந்தை பிறந்த விஷயத்த அவரே அவருடைய சமூக வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காருங்க. எங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னு அவர் பதிவிட்ட இந்த பதிவுக்கு கீழே ரசிகர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவருடைய ரெட்ரோ படம் எப்படி இருக்கு, இந்த படமாச்சு அவருக்கு கை கொடுத்துச்சா அப்படிங்கிற கேள்விய எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வந்து கங்குவா படம் வந்து ரொம்ப சத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டதுக்கு ஜோதிகா அவங்க இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா எங்கேயுமே படம் பார்த்திருக்க மாட்டீங்க, படம் நல்லா இருக்கு, ஆனா தேவையில்லாத விமர்சனங்கள் தான் வந்து என்னோட கணவரோட படத்துக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. சூர்யா அவருடைய படம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. அந்த வகையில ரெட்ரோ படம் வந்து கங்குவா படத்துக்கு அப்புறமா ரொம்ப அவசரமா எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில படத்துல அவ்வளவு பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்த நிறைய பேர் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது. சூர்யா அவர் வந்து இப்ப ரொமான்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லி அந்த வழியில போயிட்டு இருக்காரு. சொல்ல போனா நல்ல கதைகளை தேர்வு செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை கஸ்தூரி அவங்க ரெட்ரோ படம் வந்து கலவையான விமர்சனங்களை வாங்கி இருக்கிறதுனால மறைமுகமா ஜோதிகா அவங்கள சாடும் விதமா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தஞ்சாவூர் கோயில் தொடர்பா ஜோதிகா அவங்க பேசின விஷயத்தை வச்சு மறைமுகமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கோயிலுக்கு பதில் ஆஸ்பத்திரி என்பதை விட சில சினிமாவுக்கு பதில் அந்த பட்ஜெட்டை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாமல்ல அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்கள சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜோதிகா அவங்க பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வச்சு சினிமா கூட சேர்த்து கஸ்தூரி அவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இதனாலதான் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி இருக்காங்க. சொல்ல போனா நேரடியா இவங்க இப்படி தாக்கி பேசினதுனால ரசிகர்கள் இவங்களை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கரூர்ல இளையராஜா அவங்களுடைய கான்சர்ட் நடந்துச்சு. இதுல நிறைய பேர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அவ்வளவு தூரம் ஆரவாரத்தோட ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா இந்த கான்சர்ட்டுக்கு நிறைய பேர் வந்து 3000 கொடுத்து பிளாட்டினம்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்க. சொல்ல போனா 3000 கொடுத்து பிளாட்டினம்ல டிக்கெட் வாங்கும்போது உட்கார்றதுக்காச்சு இடம் இருக்கணும் இல்லையா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. ஆனா அங்க இடமே இல்ல, எல்லா சீட்டும் ஃபுல் ஆயிருச்சு. நின்னுட்டு இருந்த, அதாவது டிக்கெட் வாங்கிட்டு நின்னு பார்த்துட்டு இருந்த நிறைய பேரை நீங்கெல்லாம் இங்க நிக்க கூடாது போங்கன்னு சொல்லி அங்கிருந்தவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியும் இதெல்லாம் ரொம்ப கொடுமைன்னு டிக்கெட்டை பாதி பேர் வந்து வெளியே வந்து கிழிச்சு போட்டுட்டு வர வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கான்சர்ட் நடந்தாலே அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்காம இருக்காது இல்லையா, அப்படிதான் இளையராஜா அவங்களுடைய கரூர் கான்சர்ட்லயும் இப்ப நடந்திருக்கு. டிக்கெட் வாங்கின எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம், இப்படியெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு பயங்கரமா திட்டிட்டு போயிருக்காங்க. 3000 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு, அதை கொடுத்து டிக்கெட் வாங்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி தானே வாங்கணும், இப்படியெல்லாம் பண்ணுனா எப்படி சார் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.